நீங்க இப்ப வீடு கட்டுறதுக்காக ஒரு மனை வாங்கியிருக்கிறீங்க. அந்த மனை வந்து 4 திசைகள்ல எந்த திசை பார்த்துனாலும் இருக்கட்டும், பரவால்ல. ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நிச்சயமா அதுல வந்து வீடு கட்ட முடியும். ஆனா, குறைந்தபட்சம் வந்து ஒரு 40க்கு 40, 30க்கு 40 அந்த அளவு கொண்டதா இருக்கணும். அந்த மனை பார்த்தீங்கன்னா, சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கிறது சிறப்பு. நீங்க வாங்குன மனை வந்து சதுரமாகவும் இல்ல, செவ்வகமாகவும் இல்ல. ஒரு முக்கோண டைப் அப்படியே இல்ல. அதுல வந்துட்டு 6 பகுதிகளாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அளவு இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி நம்ம வந்து சதுரம் அல்லது செவ்வகமா அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணரை அணுகி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காம்பஸனுடைய உதவி கொண்டு அந்த நார்த் சவுத் அந்த டயகனல் வந்து கரெக்டா செக் பண்ணி நீங்க வந்து அதுல இருந்து நீங்க வந்து அந்த மனையினுடைய அளவு வந்து எது கம்மியான அளவா இருக்கோ அந்த அளவுல இருந்து நீங்க எடுக்கும்போது சதுரம் அல்லது செவ்வகமா நீங்க வந்து நிச்சயமா பிரிச்சுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மீடியேட்டர்களும் நிறைய ஜோதிடர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடகிழக்கு மூலை வந்து வளர்ந்திருந்தா நல்லது, தென்மேற்கு மூலை வந்து வளர்ந்திருந்தா நல்லது அப்படின்றாங்க. இது வந்து முற்றிலும் தவறு. அப்போ வந்து இது நம்ம வந்து ஒரு மனையை வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமசிவன் பார்வதி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரமசிவன் பார்வதினா 50-50 இருக்கணும். 50-50 சொல்லும்போது 4 பக்கமும் 90 டிகிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவா இருக்குமே தவிர, ஏதாவது ஒரு மூலை வந்து வளர்ந்திருந்தாலோ அல்லது குறுகி இருந்தாலோ அது வந்து ஒண்ணு கணவனுக்கு நல்லதா இருக்கும் அல்லது மனைவிக்கு நல்லதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் நல்லதா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 4 மூலையும் 90 டிகிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி வடகிழக்கு மூலை வந்து வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தென்மேற்கு மூலை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த 2 பகுதிகளும் ஆண்களுக்கு உண்டான பகுதி. அப்போ ஒரு வீட்டுல வந்து ஆண்கள் வந்து வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த பெண்களின் கதி என்ன? ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால 4 பக்கமும் 90 டிகிரி இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல மனையா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க கட்டுற மனையும் 90 டிகிரி இருக்கணும். அது மாதிரி வீடும் 4 பக்கமும் 90 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஆண்டாள் வாஸ்துபடியான ஒரு நல்ல வரைபடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. நீங்க வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு 4 மனைகளை தேர்வு பண்ணிட்டு ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணரை அழைச்சி நீங்க வந்து அந்த மனையை வந்து தவறான தெருக்குத்து இருக்கா இல்ல நல்ல தெருக்குத்து இருக்கா, இந்த மனை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சு அந்த மனையை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஸ்துபடியான வரைபடம் போட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும்.